இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. 2 water taps together can fill a tank in 9 3/8 hours. ரெண்டு பைப் இருக்கு, தண்ணி நிரப்புற பைப்பு. அது ரெண்டும் சேர்ந்து ஒரு டேங்கை எவ்வளவு நேரத்தில் ஃபில்அப் பண்ணுதுன்னா 9 3/8 ஹவர்ஸ்ல ஃபில்அப் பண்ணுது. அடுத்தது பாருங்க, the tap of larger diameter takes 10 hours less than the smaller one to fill the tank separately. அதாவது பைப்புக்கு ரெண்டுக்குமே வித்தியாசமான விட்டங்கள், டயாமீட்டர் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுல அந்த பெரிய டயாமீட்டர், பெரிய விட்டம் கொண்ட பைப்பு சின்ன விட்டம் கொண்ட பைப்பை விட அந்த டேங்கை ஃபில்அப் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கம்மியா எடுத்துக்குது தனியா, அது மட்டும் தனியா ஃபில்அப் பண்ணிக்கிறதுக்கு 10 மணி நேரம் கம்மியா எடுத்துக்குது. அப்படின்னா அந்த ரெண்டு பைப்பும் தனித்தனியா அந்த டேங்கை ஃபில்அப் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரெண்டு டேப் சேர்ந்து ஒன்னா இருக்கும்போது அந்த டேங்க் எவ்வளவு நேரத்துல ஃபில்அப் ஆகுதுன்னா 9 3/8 ஹவர்ஸ்ல ஃபில்அப் ஆகுது. பெரிய டேப்பு சின்ன டேப்பை மட்டும், பெரிய டேப்புங்கிறது தனியா ஃபில்அப் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னா சின்ன டேப்பை விட 10 மணி நேரம் கம்மியா எடுத்துக்குது. அப்ப ரெண்டு டேப்பும் தனித்தனியா அந்த டேங்கை ஃபில்அப் பண்ணணும்னா எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். ரைட். ஸோ முதல்ல அந்த பெரிய டேப் சின்ன டேங்கை விட 10 டேப்பை விட 10 மணி நேரம் கம்மியா இருக்குது அப்படிங்கிறதுனால முதல்ல நம்ம சின்ன டேப்போட டைம் என்ன அப்படின்னு எடுத்துக்கணும். let smaller tap fill the tank in x hours. Smaller tap alone fill the tank in x hours. Therefore, in 1 hour, smaller tap fill 1/x of the tank. அது மாதிரி ரெசிப்ரோக்கலா எழுதிக்கணும். 1/x tank அப்படின்னு எடுத்துக்கணும். ஸ்மாலர் டேப் மட்டும் தனியா ஃபில்அப் பண்ணிக்கிறதுக்கு x ஹவர்ஸ். அப்போ ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு ஃபில்அப் பண்ணும்? 1/x of the tank அப்படிங்கறது எடுத்துக்கணும். அடுத்தது larger tap alone, அது மட்டுமே fill the tank in எவ்வளவு நேரம் கம்மியா எடுத்துக்குது அப்படின்னா ஸ்மாலர் டேப் எவ்வளவு எடுத்துக்குதோ அதை விட 10 மணி நேரம் கம்மியா எடுத்துக்குது. அப்போ x மைனஸ் 10 ஹவர்ஸ்ல ஃபில்அப் பண்ணிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்மாலர் டேப் x ஹவர்ஸ்ல எடுத்துக்குது, இப்போ லார்ஜர் டேப் அதை விட கம்மியா எடுத்துக்குது. therefore in 1 hour larger tap fill, அது எவ்வளவு ஃபில்அப் பண்ணணும்? 1/x minus 10 part of the tank. ஒரு மணி நேரத்துல 1/x minus 10 பகுதி டேங்கை ஃபில்அப் பண்ணிடும். இப்ப அடுத்தது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு நேரம் ஃபில்அப் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கணும். 2 taps fill the tank. எவ்வளவு மணி நேரம் கொடுத்துருக்காங்கன்னா 9 3/8 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 8 9s are 72, 72 plus 3 75/8 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. புரியுது? அப்படின்னு இது மிக்சடு ஃபிராக்ஷன், அதை இம்ப்ராப்பரா மாத்திக்கிறோம். therefore எல்லாமே ஒரு மணி நேரத்துல கணக்குறதுனால இதையும் ஒரு மணி நேரத்துக்கு மாத்திக்கணும். therefore in 1 hour 2 taps fill 8/75. அப்படியே ரெசிப்ரோக்கல், எல்லாத்துலயுமே ரெசிப்ரோக்கல் இருக்கு, அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் 8/75 of the tank. அவ்வளவு பார்ட் அதை ஃபில்அப் பண்ணும். இப்போ ஒரு மணி நேரத்துல இவ்வளவு வருது. சோ இப்போ ஒரு மணி நேரத்துல இந்த பைப் எவ்வளவு பண்ணுது? 1/x. இந்த பைப் ஒரு மணி நேரத்துல எவ்வளவு பண்ணுது? 1/x minus 10 part of the tank. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மணி நேரத்துல 8/75 of the tank ஃபில்அப் பண்ணுது. இப்போ இதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணணும். டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. x into x minus 10 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து கிராஸ் மல்டிப்ளை 1 into x minus 10 அப்படின்னு வரும்போது x minus 10 1 into x plus x equal to 8/75. இப்போ பாருங்க, x plus x 2x
-10 இருக்கு, -10 எடுத்துட்டேன் பை x ஸ்கொயர் -10x உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு ஈக்குவல் டு 8/75. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 150x -750 மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இங்கே பண்ணும்போது 8x ஸ்கொயர் -80x. இப்போ இதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம். அப்போ எப்படி வரும்? 8x ஸ்கொயர் -80x இது அப்படியே இருக்கு, இது அந்த பக்கம் போகும். இப்போ -150x + 750 is equal to 0. அதாவது 8x ஸ்கொயர் -230x + 750 ஈக்குவல் டு 0. ஃபுல்லாக இதால் டிவைட் பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 4x ஸ்கொயர், இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது, அடுத்து இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 115x வந்துடும் ப்ளஸ் 375 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏனுடைய வேல்யூ 4, பியினுடைய வேல்யூ -115, சியினுடைய வேல்யூ 375. ஸோ ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எவ்வளோ ஒரு எனக்குன்னா 1000, நான் 300னா 1200 ஒரு 75, இப்போ 1500 வரும். இதை ரெண்டு நம்பருடைய ஃபேக்டரா நான் எழுதணும். அது ரெண்டையும் பிளஸ் பண்ண என்ன வரும்? எனக்கு -115 கிடைக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய நம்பரா வந்தது, கஷ்டமா இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும்? 1500 எழுதிக்கங்க. 2ஆல டிவைட் பண்ணு 750, திருப்பி 2ஆல டிவைட் பண்ணு 375, திருப்பி 3ஆல டிவைட் பண்ணு 125, திருப்பி 3ஆல டிவைட் ஆகாது, 5ஆல டிவைட் பண்ணு 25, திருப்பி 5ஆல டிவைட் பண்ணா 55. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம கம்பைன் பண்ணி -115 வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க, 25 கிடைக்கும். அடுத்து இதை எடுத்துக்கிட்டா 1260, 85 தான் வருதோ, 25 வரணும், 15 30 60 85 தான் வருது. அப்போ இந்த காம்பினேஷன் தப்பு. அப்போ இன்னும் நம்ம நல்ல காம்பினேஷனுக்கு போகணும். அப்போ என்ன செய்யணும்? 100 அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இதை எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ ஒரு எனக்கு 4, இதையும் சேர்த்துக்கங்க, அப்போ 100 வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1545 வருதா? இல்லை, 100 × 15 தானே, 20, இந்த 5ஐயும் சேர்த்துக்கங்க. ஸோ அந்த ரவுண்ட் பண்ணியிருக்க 5ஐ சேர்த்துட்டீங்கன்னா 100 வந்துடும். அடுத்து இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா 15 வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 × 15 1500 வந்துடும். மைனஸ் வரும்போது போத் மைனஸ். ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு புரியுதா? ரவுண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரு ஃபேக்டர், அதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 100 வந்துடும். மீதி இருக்க ஃபேக்டர் 15, அப்போ 115 வந்துடும் நம்மளுக்கு. புரியுதா? ரைட். இப்போ நான் ஃபேக்டர் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன செய்யணும்? 4ஆல டிவைட் பண்ணணும். ஸோ -100/4 -15/4, இது என்ன ஒரு எனக்கு -25/1 கிடைக்கும், -15/4 கிடைக்கும். இப்போ x -25 into 4x -15 equal to 0. x -25 is equal to 0. 4x -15 is equal to 0. 4x is equal to 15 வரும். x is equal to 15/4 வரும். 15/4னா 3.75 hours தான் வரும். அதாவது x அப்படிங்கிறது என்னன்னு வச்சிருக்கேன் நானு? ஸ்மாலர் டேப் ஃபில்அப் பண்ற டைம் 3.75 அப்படின்னு வந்துச்சுன்னா லார்ஜர் டேப் அதை விட 10 மணி நேரம் கம்மியா பண்ண முடியாது. அப்ப x என்னவா இருக்காது? எனக்கு 3.75 hours அப்படிங்கிறது வராது. புரியுது? அப்படின்னு இப்ப லார்ஜர் டேப் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா லார்ஜர் டேப் எவ்வளவு வரும் எனக்கு? x is equal to 25. ஸோ எக்ஸுங்கிறது என்ன ஒரு எனக்கு? லார்ஜர் டேப் செப்பரேட்டா ஃபில்அப் பண்ற டைம் 25 hours. இனிமேல் நான் ஆன்சர் எழுதிடலாம். therefore smaller tap fill in 25 hours. அடுத்தது larger tap fill in, அதை விட 10 மணி நேரம் கம்மியும் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 hours. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ அந்த ஃபேக்டரைசேஷன்லேருந்து இந்த மெத்தட் எல்லாம் நல்லா பார்த்துக்காங்க. இந்த மாதிரி சம் வரும்போது இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதி தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அடுத்து வேற ஒரு டாபிக்கோட நான் பார்க்க போறேன். அடுத்து நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற டாபிக்கோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். பை.